எப்படி சாப்பிடுறான்னு பாக்குறாங்க. அதை பார்த்து அவங்க கத்துக்கிறது. வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அம்மா வந்திருக்காங்க, காளான் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க டைம் இருந்தால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து அம்மா வந்து 2-3 நாள் ஊர் கிளம்புறதுனால சீக்கிரமே அந்த வீடியோ போட்டோம். அவர் வந்து இதுக்கு முன்னாடி எந்த வீடியோமே சொல்லலை, அதனால் அவருக்காக இந்த வீடியோ. அவர் வந்து தவறாமல் எல்லா வீடியோக்குமே கமெண்ட் பண்ணிடுவார். அதனால் இந்த வீடியோ வந்து அவருக்காக. காளான் பிரியாணி, ரைத்தா, அவிச்ச முட்டை, ஆம்லேட்டு, ஆஃப் பாயிலு, எக்ஸ்ட்ரா வந்து கோபி மஞ்சூரியன் தானே, அது பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே ஆசையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஒய்ஃப் வந்து இது சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டே இருப்பேன். ஓகே, காளான் பிரியாணி சாப்பிட்லாமா? வாங்க சாப்பிட்லாம், வளவளன்னு பேசாமல். இதில் பிரியாணினாலே எனக்கு பயமாக இருக்கும். ஆமாம், அதெல்லாம் போயிடும் வயிற்றுல. சாப்பிடுமா? சாப்பிடு. உனக்காக செய்ய சொன்னாங்க. அந்த கதையை மட்டும் தருமா? என் முன்னிக்கு தான் சாப்பாட்டுருக்கு, அதனால் என்னை தான் பார்ப்பாங்க. எப்படி சாப்பிடுறான்னு பாக்குறாங்க, அதை பார்த்து அவங்க கத்துக்கிறது. ஆம்லெட்டுக்குள்ளே வச்சுட்டு வந்து சூடாக இருக்கும்போது சாப்பிட்டு நல்லா இருக்கும். சிக்கன் மாதிரி இருந்துச்சு. சாஃப்ட் ஆகிடுச்சு. அது சூடாக செஞ்சு அப்படியே சாப்பிட்டோம்னா நொறுநொறு இருக்கும். அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. காரமாக இருக்கு சுசுன்று. அது காரம் காரமே போடல. பிரியாணி அம்மா காரம் கம்மியாக போட்டாங்க. எதுலேயுமே காரம் போடல. பிரியாணி கூட காரமே இல்லாமல் சாம்பார் மாதிரி இருக்குது. சரி, சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு என்னது பிரியாணியா? எப்போ சிக்கன் கிரேவி செய்ய? நைட்டுக்கு செய்கிறேன். சிக்கன் இல்லாமல் கிரேவி மட்டும் செஞ்சுட்டேன் யூடியூப்ல பார்த்து. எப்படி சிக்கன் இல்லாமல் சிக்கன் கிரேவி செய்வது எப்படி? கிரேவி செஞ்சிடலாம், சிக்கன் கிரேவி தான் செய்ய முடியாது. காளான் போயிட்டு சாப்பிடு. காளான் நல்லதுமா, சாப்பிடுமா. சாப்பாடு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட என்ன வாங்கிக்கோ.
அதுதான் போட்டுருக்கு தேடாதா பயமாக இருக்குல்ல? என்ன கட்டாயம் அவங்க இந்த வந்துச்சு. வேற எதுக்குமே பயப்பட மாட்டேன், இந்த மாதிரி இதுக்கு பயப்படுறேன். நல்லா இருக்கு. நீ தப்பிச்சுக்கிட்ட நீ புதினாலாம் எடுத்து போட்டுருக்க. எல்லாத்தையும் சேர்த்து அம்மா அப்படிதான் ஆனியன் கூட சேர்த்து சாப்பிட மாட்டாங்க ஆனியன் எடுத்து வச்சிருக்காங்க போய் காரமாக இருக்குமா? ஒரு அப்படியே வச்சிருக்கேன். அப்போ இன்னும் சாப்பிடவே இல்லை. அவங்க சோறு காரமாக தான் வெங்காயம் போடுவாங்க இன்னும் தொட மாட்டாங்க சோறு லைட்டாக காரம் விட்டு சாப்பிடுவாங்க முட்டை சாப்பிடுங்கம்மா ஒரு நாளைக்கு இருந்தேன். இருங்க என்ன ஆயிட போகுது அதுல என்ன இருக்கு செஞ்சு கூட நான் இருக்கேன் அவ்வளோதான் என்ன ஒன்றும் செஞ்சு தரேன் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க உறுதியான தொடர்பு விட மாட்டாங்க மதிப்பாங்க நான் என்ன பண்ணுறேன் ஓகேதா. நீ என்ன கூட உதவி பண்ற அப்படிங்கிறாரு. அங்கதான் வேலை செஞ்சுட்டு வராங்க இங்கே இருக்கு அவங்க வேலை ஆமாம், கூட மாட சும்மா வேலை செய்வேன்னு சொல்ல வேண்டியது அவ்வளோதான். அப்படி சொல்லாம அப்படி சொல்லிக்கிறாங்க அப்பா இதான் சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு சும்மா தான் உட்காந்து வரமாங்க விட்டுருந்தாரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் என்ன இது பொய் தான் சொல்ற? இங்கே பாருங்க இது பொய் தானே? சாப்பிட்ற வேலை மட்டும் தான் நடக்கணும் இங்கே. பொய் இல்லை. வெங்காயமே சாப்பிட மாட்டேங்குது. பிரியாணினால தயிர் வெங்காயம் தான் சூப்பராக இருக்கும். அது தொடவே மாட்டேங்குது. சாப்பிட்டு டக்குன்னு நான் முடிச்சிட்டேன். ஸ்வீட் நீ சாப்பாடு வாங்கிட்டு வந்து இங்கே எல்லாத்துலேயும் எல்லாமே சாப்பிடணும்ல, அவ்வளோதான். அந்த கிளாஸ்ல பாருங்க சின்ன நைஸ் ஆப்பாய் அவங்க சாப்பிட மாட்டேன்னு வந்து அவங்களுக்கு செய்யறது அது எனக்கு பிடிக்காது. நீங்கள் ஆம்லேட் வச்சுருக்கீங்க? ஆம்லேட் வச்சு அவங்க சாப்பிட்றேன்னு சொன்னா நான் வச்சுட்டேன் நீ சாப்பிடு அப்புறம் பார்த்துட்டே அதை சரி சாப்பிட்டு நீ சாப்பிட்றது எல்லாமே வச்சிருக்கேன் ஒன்னே ஒன்று தான் ஆப்பாய் புரிஞ்சு சாப்பிடுங்க. இதான் மிஞ்சி சாப்பிடணும் தூக்கி மேல கையை இப்படி எடுத்து வச்சுக்கோ. இப்படி கை வச்சா எப்படி சாப்பிடுவீங்க? ஹோட்டல்ல சாப்பிட்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சு சாப்பிடணும். நீ என்ன சொல்லி தரணும், அவனு சொல்லி தருது. ஆமா வயசானவங்க குழந்தை மாதிரி பாத்தீங்கன்னா அப்படி அப்பா இதான் சொல்லி தரணும் வெங்காயத்துக்கு வேண்டாம். வேணாம், ஒரு மரமும் சாப்பிடுவா. என் வயிறு ஃபுல்லாக அவ்வளோதான். நான் தான் ஃபஸ்ட்டு அப்ப நீ அப்படியே வச்சுருக்கேன். சாப்பாடு வைக்கிட்டாமா கொஞ்சமா வைக்கிட்டா ஓகே, சூப்பராக சாப்பிட முடிஞ்சிச்சு. சாப்பிட்றது ஈஸி, லெமன் ஜூஸ் சாப்பிடுவோம். செய்யறது கஷ்டம். நான் ஒத்துக்கிறேன், செய்கிறது கஷ்டம்தான். நான் என்ன இல்லைன்னா சொன்னேன். இப்போ
சில்லுன்னு குடிக்கும்போது அப்படியே அமிர்தமாக இருக்கும். ஓகே, நீங்கள் அம்மா வேகமாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து காளான் பிரியாணி நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.